அடித்தாரோ அந்த பாசம் இருந்த ஆமா மலர் எடுத்து ஆஹா ஏன்னா காலத்து பெண்கள்லாம் ஆஹா தாலாட்ட ஆரம்பிச்சுட்டா சொல்லவே வேண்டாம், விடிய விடிய கேட்கலாம், காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வேலைக்கு சென்று ஆமா அந்த வீட்டுக்காரர் அப்படி அரண்மனையில வந்து தான் வீட்டுக்காரி அப்படி தாளாட்டும் போது நினைப்பாரு பிள்ளை தாளாட்டிலுமே, அதுக்கப்புறம் போவோம். சரி அப்படி திண்ணையில உட்கார வரல, ஆமா உட்கார்ந்த மாதிரியே தூங்கிடுவாரு. ஏன்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் தாலாட்டு. அந்த தாலாட்டு அவ்வளவு சுவையாக இருக்கும். சரி தமிழர் பண்பாடு அல்லவா அது. நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்த அன்னைக்கு சரி விதவிதமா இருக்கலாம். ஆகா அவ தாலாட்ட பாருங்க, ஒரு தாலாட்டு. அவ தாலாட்ட பார்த்தவன நாய் எந்திரிச்சு ஓடு. யார் உங்க தங்கச்சியா? வீட்டுல கட்டி போட்ட நாய் போயிட்டு. நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி நம்ம சகோதரி. அவ தாளாட்டிட்டா ஏன் தெரியுமா? என்ன என்ன அவ கொஞ்சம் புருஷனை கொஞ்சம் மதிக்கக்கூடிய ஆளு. சரி வீட்டுல வச்சு கும்பிடுன்னு கும்பிடுவா, ஆனா வெளியில வெளியே விட்டு கொடுக்க மாட்டா. கும்பிடுன்னு கும்பிடுவா, ஆனா வெளியே அத்தானோ அப்படின்னு சொல்லி ஆமா தூக்கத்தானே வரணும். தூங்கட்டும் தூங்கட்டும். நம்ம தாலாட்டி ஒரு ஆள் தூங்கிட்டுனா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். சரி அவங்களுக்கு எது பிடிக்கலையே தூங்கிடுவாங்க. அந்த தங்கச்சி அவ அழகா புருஷனை என்ன உள்ள வச்சு பேசினாலும் பேசிட்டாலும் வெளியே விட்டு கொடுக்க மாட்டா. ஆமா அப்படின்னு வெளியே பாராட்டு முடியுமா அவ தாலாட்டுவ பாரு. எப்படி எப்படி எஜமான் பெற்ற செல்வமே எங்கள் சின்ன எஜமானே, எஜமான் பெற்ற செல்வமே எங்கள் சின்ன எஜமானே, பசும் பொன்னே எந்தன் கண்ணே அழாதே அழாதே ராயா. புருஷனை பார்த்து எஜமாங்கால, நம்மளை பார்த்து எஜமான்டால அப்படின்னு இந்த கதாலாட்டுனா. சரி அடுத்த நம்ம குழந்தை வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த இருக்கா நம்ம குழந்தையா அவ வீட்டுக்கு போனா. சரி அவ அண்ணனுக்கு பார்த்து என்ன தெரியுமா, அவளுக்கு கொஞ்சம் சினிமா மோகம். சினிமா பல படங்களை ஒரு படம் விட மாட்டா, கண்டினியூவா பாத்துருவா. இன்னைக்கு படம் வந்து உடனே படம் பார்த்தா தான் ஆடத்துக்கு வருவா. அது முத காட்சியை பாத்துடணும். அவ தங்கச்சி அழகா தாலாட்டினா பாருங்க. எப்படி எப்படி எப்பா எப்படியோ குழந்தை தொட்டில தூங்குது. இவன் தாலாட்டுதா குவா குவான. ஆமா இவ எப்படியா தாலாட்டுகிறாள். அப்ப வீட்டுக்கார வந்து அழகா அப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா கொஞ்சம் தூங்குதாரு. அதாவது ராத்திரி வேலை. சரி அவர் பகல வந்து அப்பதான் தூங்குதாரு. சரி குவா குவான்னு சத்தம் போடுது. பிள்ளை வேற அழுது. பார்த்தா குழந்தை விழுவாளா? என்ன செய்தா? அந்த அப்படியே பிள்ளை அப்படியே தொட்டில போட்டு அம்மா என்ன என்ன என் கண்ணே மணியே கற்கண்ணே அப்படி தாலாட்டல. வேற எப்படி தாலாட்டுனா? செல்ல கிளியே மெல்ல பேசு, செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, தூங்கும் மன்னவள் தூங்கட்டுமே, தொடரும் கனவுகள் தொடரட்டுமே, செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. அப்பதான் பாக்குற ஆகா என்ன எப்படி தாலாட்டு. ஆஹா சூப்பர். கிளியங்கல தங்கச்சி விட குழந்தை தாலாட்டு ரொம்ப தூக்கம் சூப்பர். ஏன்னா ஆமா புள்ள தொட்டில அழுதுகிட்டு இருக்கு. இருக்கு. புருஷன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா புருஷன் தூக்கத்தை கெடுக்கப்படாதான். செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காத்தே மெல்ல மெல்ல வீசி, ரொம்ப புயலா வீசாத. அது வேற தூக்கம் கலைஞ்சிரும். தூங்கும் மன்னவன் தூங்கட்டும், தொடரும் கனவுகள் தொடரட்டும். தொடரட்டும். அவர் என் புருஷன் அப்படி ராத்திரி கனவு கொண்டுட்டு இருப்பாரு. எப்படி பேச பாருங்க. ரவியோட ஆடின மாதிரி. ஆமா சரி. விஜயோட ஆடின மாதிரி ஆடின மாதிரி. சரி அப்படி. ஆமா சுகி சுகி சுஜி சுஜி. ஆமா சுத்தி. ஆமா அப்படி ஆன மாதிரி கனவு கம்பாருன்னு சொல்லி சொல்லி கொண்டு அப்படி தாலாட்டுவா. ஆமா ஏன் அது ஏன் கேக்குற? சரி என் கீழே அழகான சின்ன குழந்தையா இருக்கல்ல வினோ வினோ, அவ வீட்டுக்கு போயிட்டோம் பாருங்க. அங்க தாலாட்டி வேற மாதிரி நடக்கு. எப்படி? அவளுக்கு வாய்ச்ச புருஷன். ஆமா குடியார நம்மள மாதிரி எப்பவுமே சிக்கனு தான் இருப்பாரு. 2 காலோட அலைய மாட்டாரு. ஆமா அவருக்கு எப்பவும் கொய்யின்னு இருந்துகிட்டே இருக்கணும். காலு எப்பவுமே வட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும். போதையிலே இருக்கணும். அந்த
கொழுந்தி ஆளுக்கு வாய்ச்ச புருஷன் அப்படி பத்தியலாம். ஆமா. புள்ள ஒரு பக்கம் குழுவாக்குவான்னு அழுதுகிட்டு இருக்கு. ஆமா, வீர சத்தம் போடுது. அடுப்புல வேற விறகு பச்சை விறகு. ஐயையோ ஐயையோ, தீ பிடிக்க மாட்டேங்க, புகையா வருது. புருஷனை எப்படி ஏசுன்னு தெரியாம இருந்தால சாடையில ஏசுதா. அவ சாலை மாலை ஏசுதா. அதுவும் தாலாட்டிலே ஏசுதா. அது தாலாட்டோட தாலாட்டா. எப்படி? முத்துசிகாமணி பெற்ற பிள்ளை, முத்துசிகாமணி பெற்ற பிள்ளை, இது புன்னகை சின்ன சின்ன பிள்ளை, அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை, அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை, அதாவது வந்த சின்ன பிள்ளை, அடியாலே ரங்கடி ஆலேலோ, அடியாலே ரங்கடி ஆலேலோ, அட அசட்டு பைய உள்ள ஆலேலோ. ஐயா, ஏன் அசட்டு பைய உள்ள? உன்னை மகனடிக்கு கூட்டு வந்தனா, ஆட கூட்டு வந்தனா?